ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாரூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். அது ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். நான் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து திருவாரூர் போயிருந்தேன். தேருக்கு பேர் போன ஊர் தான் திருவாரூர், எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. 5 சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய நடனாலயங்கள் இதுவும் ஒன்றுங்க. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நிலத்தை கூட இதை கம்பேர் பண்ணுறாங்க. நிலம் இங்கே தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்துக்கு நிலத்துக்குன்னு வேறு கோயில் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் திருவாரூர் போனப்போ எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைவு கிடச்சிச்சு, ஒரு மன அமைதி கிடச்சிச்சு. சரி, நான் அதெல்லாம் வேணாங்க, விட்டுருங்க. நான் கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது திருவாரூர் தியாகராஜர் இருக்கார், சிவபெருமானும் இருக்காங்க, கமலாம்பிகை தேவமும் அங்கே இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி என்ன சிறப்பு திருவாரூர் இல்லைன்னா திருத்தணிகைநாதர் தியாகராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிவன் கோயிலுங்க. 5 முக்கிய நடனாலயங்களில் ஒன்று. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சமுத்திரராஜன் அப்படின்னு இருக்கிறவர் ஒரு நாள் இறைவனை வேண்டிகிட்டு இருக்கும்போது சிவபெருமானுடைய உக்ர தாண்டவத்தை பார்க்குறாரு. பார்த்து பயந்து போய் அவர் அந்த இடத்திலேயே சிவபெருமானிடம் வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார் என்றால், ஒரு அமைதியான நடனத்தை நீங்கள் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். எப்படி கேட்குறாரு? ஒரு அமைதியான நடனத்தை நீங்கள் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாரு. அதனால தான் அந்த இடத்துல திருவாரூரில் அஜபா தாண்டவம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆடுறதாக சொல்கிறாங்க. இந்த அஜபா தாண்டவம் ஒரு அமைதியான தாண்டவம். இந்த தாண்டவம் சிவபெருமான் பக்தர்களுக்காக ஆடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாரூர் தியாகராஜர் உக்கிர தாண்டவம் இல்லாமல் அஜபா தாண்டவம் தான் அங்கே ஆடுறாரு, எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சைவ சமயக்குறவர்கள் 4 பேர் இருக்காங்க. திருஞான சம்பந்த, அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேருமே இந்த கோயிலுக்கு பல பதிகால்கள் பாடினதாகவும் சொல்கிறாங்க. அதில் தியாகராஜரை பற்றியும் பாடியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலே மிகப்பெரிய தேர் தான் இந்த கோயிலில் தான் இருக்காதான் திருவாரூர். ஸோ தியாகராஜர் சம்மந்தப்பட்ட பல திருவாசகங்கள் உள்ளன. அதே சமயத்தில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மிகப்பெரிய தேர். இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆழித்தேர் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தேரோட்டம் நடக்கும்போது பல மாவட்டங்கள்லேருந்து பல சிவனடிகாரர்கள் இங்கே இந்த தேர் தோட்டத்தை பார்க்குறாங்க. தேரோட்டம் அப்படின்னாலே சிறப்பு. அதுலேயும் இந்த தேரை ஆழித்தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இந்த தேரோட்டம். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. திருவாரூர் அப்படின்னாலே தேர்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர் செய்கிறதுக்கே பல நாட்கள், பல மாதங்களாக இதுக்கான தேர் ஏற்பாடுகள் நடக்கும். நாங்கள் போனப்போ கூட இந்த தேர் அலங்கரிப்பு வேலைகள் போயிட்டு இருந்து நாங்களும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இன்னொரு விஷயம்னா, இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பெரிய குளம் இருக்கும். நீங்கள் இங்கே தீர்த்தாடி போயிடலாம். இன்னும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கோயிலை ரொம்ப பெரிய கோயில் உள்ள பல கோயில்கள் இருக்குது. சின்ன கோயில்கள். நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக பொறுமையாக சுற்றி பார்த்து எல்லா இறைவனையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் தேவைப்படும். கோயிலோட வேலைப்பாடுகள் மிக அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு சிற்பங்களும், ஒவ்வொரு கல்தூண்களும் அவ்வளோ பழங்காலத்தில் கட்டப்பட்டது. அவ்வளோ கண்கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எங்கே பார்த்தாலுமே கோயில் தான். ஒரு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு திரும்ப 4 திசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 திசையிலையுமே கோயில் தான். இங்கே முக்கிய மும்மூர்த்திகள் யாருன்னா தியாகராஜர், சிவபெருமான், அப்புறம் கமலாம்பிகை. இதுதான் முக்கிய ஸ்தலம். இதை தாண்டி பொதுவாக நம்ம எல்லா கோயிலில் போகும்போது நவகிரகங்கள் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த நவகிரகங்கள் இங்கே நேர்கோட்டில் இருக்காங்க. பொதுவாக நம்ம நவகிரகங்கள் போகும்போது அவங்க 9 பேருமே 9 ரவுண்டாக தான் இருப்பாங்க. நம்ம அதை சுற்றி வழிபடுவோம். இங்கே நவகிரகங்கள் அப்படியே நேர்கோட்டில் இருக்காங்க. நம்ம நேராகவே நின்று இங்கே நவகிரகங்களை தரிசனம் செய்யலாம். அதாவது திருவாரூர் பிறந்தாலே முக்தி அப்படிங்கிறாங்க. அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. திருவாரூர்னாலே தியானத்துக்கு உகந்த ஒரு சிவத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஞான பெருக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போனப்போ எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னென்னா, ரொம்பவே அமைதினா இவ்வளோ அமைதியான ஒரு கோயிலை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, வில்லேஜ்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, சிட்டிக்குள்ளேயும் கிடையாது. ஆனால் ஒரு இடைப்பட்ட இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. ஆனால் ரொம்பவே அமைதியாக இருக்குது. சரி, இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால்,
நீங்கள் டைமிங் நான் சொல்கிறேன். காலையில் வந்து 5 மணிக்கே நட திறக்கிறாங்கங்க. 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஈவினிங் திரும்ப 4:30க்கு நட திறக்கிறாங்க. 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திருவிழா காலங்களில் வந்து நேரம் மாறுபடும். நாங்கள் போனப்போ திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் 9 மணிக்கு தான் தரிசனம் பண்ணோம். ஈவினிங் தான் நாங்கள் தரிசனம் பண்ணோம். பகலில் போய் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் நமக்கு இந்த கோயிலை பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் தான் இறைவனோட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் இந்த ஊரில் வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்காக சொல்கிறேன். இந்த ஊரில் வந்து நம்ம தங்குறதுக்கான ஒரு வசதி கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகமாக தான். பக்கத்தில் அந்தளவுக்கு தங்குறதுக்கான எந்த ஹோட்டல் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பட் பக்கத்தில் 2-3 மட ஆலயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஆலயத்திற்கு வந்து நான் வந்து சாமியை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க. மட ஆலயங்கள் ஒரு 2-3 இருக்குது கோயில் பக்கத்தில். ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் மட ஆலயங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் ஓய்வு எடுக்கலாம். அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பி வர்றதாக இருந்தாலும் வரலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் திருவாரூர் போகணும். யாராவது போயிருந்தால் உங்களோட கமெண்ட்டை இந்த